எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒரு இடத்துலங்க ஒரு மாடு ஒன்று, மாடு வந்து மேய்ச்சலுக்காக காட்டுக்குள்ளே போகுதுங்க. காட்டுக்குள்ளே போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் டைம் ஆயிடுது, சரி சாயந்தரம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பார்க்குது. அப்போ தான் லேசாக இருட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. லேசாக மங்களாக இருட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. போயிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த லேசான மங்கலான அந்த இதில் ஏத்தாவில் பார்க்குது ஒரு புலி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. புலி ஒன்று நேராக வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அந்த புலியை வந்து பார்த்துருச்சு. ஆஹா, கிடைச்சோம், இன்னைக்கு நைட் சாப்பாட்டுக்கு நம்ம தான், சரி திருப்பி ஓடி போயிடலான்னு சொல்லி போட்டு திரும்பி ஓடுது. இது ஓடுறத அந்த புலியும் பார்த்துருது. அந்த ஏத்தாப்பில் வந்துக்கிட்டு இருந்துச்ச புலி, அந்த புலியும் இந்த மாடு வந்து போகிறத பார்த்துருது. ஆஹா, குழுன்னு அருமையாக இருக்கேட்டா போச்சு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த முன்னாடி மாடு நடந்து போ கொஞ்சம் வேகமாக நடக்குமோ அந்த புலியும் பின்னாடியே பதுங்கி வருது. திரும்பி பார்க்குது, புலி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நடைய வந்து கொஞ்சம் ஸ்பீடாக்கி வேகமாக போயிடலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு அதுவும் போகும்போது புளியும் வேகமாக வருது. என்னடா பெரிய ரொம்ப போச்சு, மாட்டிக்கிட்டா அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி பார்க்குது. அங்கேயும் இங்கேயும் பார்க்குது. ஏத்தாப்பில் வந்து ஒரு குட்டைங்க தண்ணி நிற்கிது. சரி நம்ம அதில் இறங்கணும், புளி வந்து இறங்காதுன்னு நினைக்கிறேன், நம்ம அதில் தண்ணியில் போய் இறங்கிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுது, இது நேராக போய் தண்ணியில் போய் இறங்குது. தண்ணியில் போய் இறங்குனா தண்ணி வந்து கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் கீழே வந்து சேரும் சகதியுமாக இருக்குது. இருந்தாலும் தப்பிக்கிறதுக்கு வழி வேணுமே. அதனால் வந்து அதில் வந்து அந்த புளியும் தண்ணியில் இறங்கி இந்த மாட்டை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரம் போனது மாடு பயந்துட்டு போனது சேத்துல வந்து நல்லா மாட்டிக்குது. காலை வந்து எடுக்க முடியல, சேத்துல கால் மாட்டிக்குது. அடடா என்ன பண்ணுறது, புளி வந்து திரும்பி பார்த்தா புளியும் அதே மாதிரி சேத்துல மாட்டிக்குச்சு. புளியோட காலும் மாடாலும் பரவாயில்ல, முன்னாடி உள்ள அந்த 1-2 காலை வந்து தூக்க முடியுது. புளி வந்து சுத்தமாக சேத்துல மாட்டிக்கிச்சு. ஆஹா அப்படின்னு மாடு வந்து திரும்பி அப்போ தைரியமா புளிகிட்டு வந்து கேட்குது, என்ன சேத்துல மாட்டிக்கிட்டியா? ஆமாம், இப்போ என்ன செய்ய போற அப்படின்னு, நீ என்ன செய்ய போற அப்படின்ட்டு திருப்பி கேட்குது. எங்க சொல்லுது, இருட்டிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, நான் எப்பவுமே சாயந்தரமான வீட்டுக்கு போயிடுவேன். இன்னைக்கு வந்து நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டு நான் போக முடியலையா, எப்படியும் என்னையை தேடிக்கிட்டு என்னுடைய முதலாளி என்னை வந்து வளர்த்திக்கிட்டு இருக்காருல்ல, அவர் வந்து என்னை காலையில் கூட தேடிக்கிட்டு வருவார். ஏன்னா நான் இங்கே தான் இருப்பேன்னு தெரியும். காலையில் வந்து என்னை கொண்டு வந்தால் விட்டு போட்டு போனதே அவர் தான் இந்த காட்டுக்குள்ள. அதனால என்னை தேடிக்கிட்டு வருவார். காலை விட்டு எல்லா பக்கமும் தேடும்போது என்னை வந்து பார்த்துடுவார். அவர் வந்து எப்படியும் என்னையை காப்பாற்றிடுவார். மாட்டுக்காரர் முதலாளி வந்து என்னைய வந்து இந்த சேத்துலேருந்து எப்படியும் காப்பாற்றிடுவார். நீ என்ன பண்ண போற அப்படிங்கும்போது அதான் தெரியல, என்ன பண்ணுறது தெரியல, முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மாடு திரும்பி பார்க்குறது. கரெக்டாக அந்த மாட்டுக்காரர் வர்றாரு. வந்து என்ன இங்கே இருக்கியா, சேத்துல மாட்டிக்கிட்டேன்னு போட்டு போட்டு கைட்டு கீதை போட்டு கஷ்டப்பட்டு அந்த மாட்டை வந்து காப்பாற்றிடுறாருங்க. அந்த மாட்டை மேலே தண்ணி இருக்குது, மேலே வந்து கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து பின்னாடி தான் அந்த மாட்டுக்கும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா திரும்பி புளியை பார்க்குது. புளியதான் சேத்துல மாட்டிருக்கேன் பார்த்தா அது பரிதாபமாக பார்க்குது. அடடா, அவர் மாட்டை வந்து காப்பாற்றிட்டாங்க, இப்போ நம்மளாம் மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ தான் வந்து அந்த மாட்டுக்காரர் இருக்கார்ல, மாட்டுக்காரர் புளியையும் பார்க்குறாரு. அடடா, புளியும் மாட்டிச்சா அப்படிங்கும்போது அப்போ தான் சொல்லுது, ஆமாம்மா, என்னையை துரத்திக்கிட்டு வந்து அதுவும் மாட்டிக்கிச்சு, என்னை வந்து அடிச்சு போடலான்னு வந்துச்சு, ஆனால் இப்போ அதுவும் சேத்துல மாட்டிச்சு. அட்டடா, காப்பாற்றலாமா? இல்லை, அது வந்து மோசமானது. காப்பாற்றணும்னு வச்சுக்க, என்னையும் வந்து அடிச்சிடும், உனையும் வந்து அடிச்சிடும். அதனால் அதையெல்லாம் காப்பாற்றக்கூடாது. அதெல்லாம் வந்து மோசமான மிருகம். அதனால் அதை காப்பாற்றினா வந்து நம்ம உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. வேணாம், அதை அப்படி மாட்டிக்கிட்டு அப்படி சாப்பிட்டோம், வா நம்ம போகலாமான்னு விட்டு அதை வந்து கூட்டிக்கிட்டு நடைய கட்டுறாருங்க. பார்த்தீங்களா கதை, பார்த்தீங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா? இது தாங்க உலகம். மாடு அர்ப்பணிப்பு குணம் உள்ளதுங்க, சாதுவானது.
அதோடைய முதலாளியும் இருக்கார். அவர் வந்தாரு, அந்த மாட்டை வந்து காப்பாற்றி நல்ல விதமாக கூட்டிக்கிட்டு போயிட்டார். இந்த புலி இருக்க புலி வந்துங்க பயங்கரமானது அல்லவா? அது வந்து ஒரு ஆணவத்தோட காட்டில் வந்து அடைஞ்சிட்டு இருக்கிறது. அது வந்து என்ன நினைக்கும், நம்மளுக்கெல்லாம் யாருடைய உதவியுமே தேவையில்லை, யாருடைய உதவியுமே நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆணவத்தோடவே அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதனால இப்போ அது வந்து மாட்டிக்கிச்சு. அதை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை. அதனுடைய முடிவு பாருங்க, பாவம் பரிதாபம் முடிவு வச்சு. இதுதாங்க உலகம். பார்த்துக்குங்க. நன்றி.